அன்புக்குரிய மாணவர்களே, தற்போது நிலவுகின்ற COVID-19 ஆக்கிரமிப்பால் பாடசாலைகள், தனியார் கற்பிக்கும் நிறுவனங்கள் என்பன இயங்காத நிலையில் பல பெற்றோர்களினதும் மாணவர்களினதும் வேண்டுகோளுக்கிணங்க வீட்டில் இருந்தவாறே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எமது நிறுவனம் நீண்டகால கற்பித்தல் அனுபவம் கொண்ட பிரபல முன்னணி ஆசிரியர்களை கொண்டு பரீட்சை வியூகம் எனும் தொலைக்காட்சி கற்கை நெறியை உயர்தர மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறது. பொருளிய கற்பித்தல் யாம்பவான்களில் ஒருவரான KR உதயன் இன்று காலை 10 மணிக்கு வழிகாட்டல் வகுப்புகள் நிகழ்த்தப்படுகிறது. இக்கற்கை நெறியானது 2020 உயர்தர மாணவர்களுக்கானதாக காணப்படினும் ஆரம்ப பகுதிகளில் 2021, 2022 மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பாடநெறி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வணக்கம் மாணவர்களே, டான் டிவி நடத்தும் உயர்கல்விக்கான கருத்தரங்கில் இன்று நாங்கள் பொருளியலில் தேர்ச்சி 3வது அலகை பார்க்க போகிறோம். தேர்ச்சி 3வது அலகின் தலைப்பு சந்தை சமநிலையும் அரச தலையீடும். இந்த சந்தை சமநிலையும் அரச தலையீடும் என்ற எண்ணக்கருவினுள் 3 உப எண்ணக்கருக்கள் உள்ளடங்கும். 1, சந்தை சமநிலையும் வரி விதிப்பும். 2வது, சந்தை சமநிலையும் மானியம் வழங்கலும். 3வது, சந்தை சமநிலையும் கட்டுப்படுத்திய விலைகளும் என்ற 3 உப அலகுகளை கொண்டதுதான் சந்தை சமநிலையும் அரச தலையீடும். இதிலே முதல் உப அலகான சந்தை சமநிலையும் அரச தலையீடும் என்ற எண்ணக்கருவை பார்க்க போகிறோம். சந்தை சமநிலையும் அரச தலையீடும் என்ற அலகில் வரி விதிப்புக்குள் என்னென்ன விதமான வினாக்கள் வரும் என்பதை முதலில் சுருக்கமாக கூறுகிறேன். முதல் சந்தை சமநிலையும் வரி விதிப்பும் என்றதனுள் முதல் வருகின்ற வினா, வரி என்றால் என்ன, வரியின் வகைகளவை, வரி விதிப்பதனால் ஏற்படும் பொருளாதார விளைவென்ன, வரி விதிப்பால் உற்பத்தியில் என்ன மாற்றம் ஏற்படும், வரி விதிப்பால் சந்தை சமநிலையில் என்ன மாற்றம் ஏற்படும், வரி விதிக்கின்ற போது வரியின் சுமையை நுகர்வோனும் உற்பத்தியாளனும் எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார்கள், வரி விதிக்கின்ற போது அந்த வரி சுமையானது நுகர்வோனையும் உற்பத்தியாளனையும் எந்தெந்த அளவு சென்றடைவதை நிர்ணயிக்கின்ற பிரதான காரணி என்ன, வரி விதிப்பினால் ஏற்படும் சமூக இழப்பு என்ற பல்வேறு விடயங்களும் அதனுடன் இணைந்த வரைபடங்களும் கணக்குகளும் உள்ளடங்குவதாக இருக்கும். இந்த வகையில் சந்தை சமநிலையும் அரச தலையீடும் என்ற தலைப்பில் வரி விதிப்பை முதலில் நாங்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறோம். இதிலே வரி என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், நிறைய மாணவர்கள் வரி என்றால் என்னென்று கேட்கின்ற போது சொல்லுகின்ற பொதுவான விடை, அரசாங்கத்தின் வருமான மூலாதாரங்கள் ஒன்றே வரி என்றும், வரி நேர்வரி நேரில் வரி என இருவகைப்படும் என்றும், அதன் பண்புகளையும் பிரிவுகளையும் கூறுகிறார்களே தவிர வரி என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணத்தை பெரும்பாலான மாணவர்கள் கூறுவதில்லை. வரி என்றால் என்ன? அரசிறை சட்டத்தின் கீழ் ஒரு நாட்டு பிரஜைகள் அனைவரும் அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு கொடுப்பனவே வரியாகும். இதுதான் வரிக்கான வரலக்கணம். அரசிறை சட்டத்தின் கீழ் ஒரு வரியை நாட்டு மக்கள் மீது விதிப்பதாக இருந்தால் அதற்கென்று தனித்தனி சட்டங்கள் இயற்றப்பட்டு அது பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரே அதனை மக்கள் மீது வரியாக சுமத்த முடியும். எனவேதான் சொல்லுகிறோம், அரசிறை சட்டத்தின் கீழ் அந்த நாட்டு பிரஜைகள் அனைவரும் அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு கொடுப்பனவே வரியாகும். மக்களுக்கு அது கொடுப்பனவாகவும் அரசாங்கத்துக்கு அது வருமானமாகவும் காணப்படும். எனவேதான் இது வரி வருமானம் அரசாங்கத்துக்கு ஒரு மாற்றல் வருமானமாக கருதப்படும். மாற்றல் வருமானமாக இருப்பதால் தான் இது தேசிய கணக்கினுள் நேரடியாக உள்ளடங்குவதில்லை. சீராக்கத்துக்குள் தான் வரியை பயன்படுத்துகிறோமே தவிர தேசிய கணக்கினுள் நேரடியாக உள்ளடங்காமைக்கான காரணம், வரி அரசுக்கு ஒரு மாற்றல் வருமானம். இந்த வரியை இருவகைப்படுத்தலாம். ஒன்று நேர்வரி, 2வது நேரில் வரி. நேர்வரி என்றால் என்ன? அரசு எவர் மீது வரி விதிக்கிறதோ அவரே அரசுக்கு வரியை செலுத்தினால் நேர்வரியாகும். அதாவது வரி சுமையை
பிறிதொருவருக்கு மாற்ற முடியாத வரிகள் நேர்வரிகளாகும். அத்துடன் வருமானங்கள் மீதும் சொத்துக்கள் மீதும் விதிக்கப்படும் வரி நேர்வரியாகும். இங்கே 2 விளக்கங்கள் காணப்படுகிறது. ஒன்று, வரிச்சுமையை வைத்துக்கொண்டு முதல் கூறினேன். இரண்டாவது, எவற்றின் மீது வரி விதிக்கப்படுகின்றது என்பதை வைத்துக்கொண்டு கூறுகிறோம். 2 விளக்கத்தையும் சேர்த்து சொன்னாலே நேர்வரிக்கான முழுமையான விடையாக இருக்கும். நேர்வரிக்கான உதாரணம் வருமான வரி, சொத்து மீதான வரி நேர்வரிக்கான உதாரணம். சந்தை சமநிலையில் இந்த நேர்வரியை நாங்கள் ஆராய்வதில்லை. அரச பாதிட என்ற 13ஆம் அலகு பாடத்திட்டத்தில் வரிகள் என்றால் என்ன, வரிகளின் வகைகள் எவை, இலங்கையில் வரிகளின் வகைகள் எந்தெந்த சதவீதமாக உள்ளன என்ற 13ஆம் ஆண்டு அலகு பாடத்திட்டத்தில் பார்க்கலாம். நேரில் வரி என்பதுதான் சந்தை சமநிலையில் இடம்பெறப் போகின்ற வரி. நேரில் வரி என்றாலும் மறைமுக வரி என்றாலும் விற்பனை வரி என்றாலும் ஒன்று. 3 விதமான மாற்றுப்பேர். நேரில் வரி என்றால் என்ன? அரசு எவர் மீது வரி விதிக்கிறதோ அவர் அதில் ஒரு பகுதியை அல்லது முழு பகுதியை பிறிதொருவர் மீது சுமத்துவாராக இருந்தால் அதுவே நேரில் வரியாகும். வரி சுமையை பிறிதொருவருக்கு மாற்றக்கூடிய வரிகள் நேரில் வரியாகும். இந்த நேரில் வரிக்கு மற்றொரு வரலக்கணம் உற்பத்திகள் மீதும் கொள்வனவு செலவுகள் மீதும் விதிக்கப்படுகின்ற வரி நேரில் வரியாகும். எனவே வரிச்சுமையை வைத்துக்கொண்டும் எவற்றின் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அதனை வைத்துக்கொண்டும் 2 வகையான வரலக்கணங்கள் நேர்வரிக்கும் சொல்ல வேண்டும், நேரில் வரிக்கும் சொல்ல வேண்டும். இந்த நேரில் வரிதான் சந்தை சமநிலையில் இடம்பெறப் போகின்ற வரி என்று கூறியிருந்தேன். இந்த நேரில் வரியில் 2 வகையான வரி உண்டு. ஒன்று பெறுமான விகித வரி, இரண்டாவது அலகு வரி. பெறுமான விகித வரி என்றால் என்ன என்றால், ஒரு நிறுவனத்தின் அல்லது உற்பத்தியின் குறிப்பிட்டொரு பெறுமானத்துக்கு குறிப்பிட்ட சதவீதம் என அறவிடப்படுகின்ற வரிகள் பெறுமான விகித வரி. உதாரணமாக 1,00,000 ரூபாய் விற்பனைக்கு 10% வரி, 1,50,000 ரூபாய் விற்பனைக்கு 12% வரி. எனவே ஒரு பெறுமானத்தையும் அதற்கான வீதத்தையும் குறிப்பிட்டு விதிக்கப்படுகின்ற வரிகள் பெறுமான விகித வரி. இந்த பெறுமான விகித வரியை நாங்கள் சந்தை சமநிலையில் தற்பொழுது ஆராய்வதில்லை. காரணம், பெறுமான விகித வரியின் கோடானது இடப்பக்க நகரும் போது சமாந்தரமாக நகராது. ஆகவே பெறுமான விகித வரி தற்போதைய புதிய பாடத்திட்டத்தில் அது உள்ளடக்கப்படுவதில்லை. அலகு வரி, இந்த அலகு வரி என்பதுதான் சந்தை சமநிலையில் இடம்பெறப் போகின்ற பிரதான வரி. இந்த அலகு வரிக்கு மாற்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை வரி, தெரிவுக்குரிய விற்பனை வரி என்றெல்லாம் இதுக்கு சொல்லலாம். அலகு வரி என்றால் என்ன? உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அலகுக்கும் தனித்தனியாக விதிக்கப்படும் வரியே அலகு வரியாகும். அலகுகள் எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறதோ அந்த உற்பத்தி செய்யப்படும் அலகுகளுக்கு அரசு ஒவ்வொன்றின் மீதும் தனித்தனியாக வரி விதிக்கும். அலகு வரிக்கு சிறந்த ஒரு உதாரணம், உலக நாடு முழுக்க சிறந்த உதாரணம், சிகரெட் மீது விதிக்கப்படுகின்ற வரியும் மதுபானங்கள் மீதும் விதிக்கப்படுகின்ற வரியும் அலகு வரியாக அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை வரியாக அல்லது விசேட விற்பனை வரியாக குறிப்பிடலாம். இந்த அலகு வரியை விதிக்கின்ற போது சந்தை சமநிலையில் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை ஆராய்கின்ற பிரதான விடயம்தான் சந்தை சமநிலையும் வரி விதிப்பும். இந்த அலகு வரியில் 2 வகையாக பாடத்திட்டத்தில் தற்பொழுது உண்டு. நுகர்வோர் மீது அலகு வரி விதித்தால் சந்தை சமநிலையில் என்ன தாக்கம் ஏற்படும், உற்பத்தியாளர் மீது அலகு வரி விதித்தால் சந்தை சமநிலையில் என்ன தாக்கம் ஏற்படும் என்ற 2 வகையான வினாக்கள் உண்டு. எனினும் 90% மேலான வினாக்கள் உற்பத்தியாளர்கள் மீது விதிக்கின்ற அலகு வரியே வருகின்றது. நுகர்வோருக்கும் அலகு வரி விதிக்கலாம், அது கேள்விக்கோட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வரைபடமும் உள்ளது, அதனையும் ஆராய வேண்டும். இந்த அடிப்படையில் முதலில் நாங்கள் உற்பத்தியாளனுக்கு அலகு வரி விதித்தால் என்ன தாக்கம் ஏற்படும் என்பதை தெளிவாக ஆராய்வோம். சந்தை சமநிலையில் அரசாங்கம் உற்பத்தியாளர்களுக்கு வரி விதிக்கின்ற போது நிரம்பலில் என்ன மாற்றம் ஏற்படும்?
சந்தை சமநிலையில் ஏற்படும் மாற்றத்தை அடுத்ததாக பார்க்க போகிறோம். நிரம்பலில் என்ன மாற்றம் ஏற்படும் என்றால், நிரம்பல் கோட்டில் மட்டுமே மாணவர்கள் கவனத்தில் கொண்டு விடை எழுத வேண்டும். சந்தை சமநிலையில் உற்பத்தியாளருக்கு வரி விதிக்கின்ற போது நிரம்பலில் ஏற்படுகின்ற மாற்றம் வரி விதிக்க உற்பத்தியாளனின் உற்பத்தி செலவு அதிகரிக்கும். உற்பத்தி செலவு அதிகரிக்கின்ற போது அப்பண்டத்துக்கான நிரம்பல் குறையும். நிரம்பல் குறைவடைந்தால் நிரம்பல் கோடு எஸ்ஸிலிருந்து எஸ்டி ஆக இடதுபுறம் நகரும். ஆகவே வரி விதிக்கின்ற போது ஒரு நிரம்பல் கோடு இடதுபுறம் நகரும். இதனை கற்பித எண்கள் மூலம் எடுத்தும் விளங்கப்படுத்தலாம். எவ்வளவு வரி தருகிறார்களோ அது ஏற்கனவே அந்த விலையுடன் கூட்டி வரைபடத்தை வரைகின்ற போது அந்த நிரம்பல் கோடு இடதுபுறம் நகர்வதை அவதானிக்கலாம். எனவே வரி விதித்தால் நிரம்பலில் என்ன மாற்றம் ஏற்படும் என்றால் கேள்விக்கோட்டை கீறாதீர்கள். நிரம்பல் கோட்டில் மட்டும்தான் தாக்கம் கேட்கப்படுவதால் இங்கு வரி விதிக்கின்ற போது நிரம்பல் கோடு இடதுபுறம் நகரும். எஸ் என்ற கோட்டுக்கும் S1 என்ற கோட்டுக்கும் இடைப்பட்ட சமாந்தர வேறுபாடு இங்கு அலகு வரியாக இருக்கும். அலகு வரியின் சிறப்பம்சம் இதுதான். எஸ்ஸுக்கும் ST என்ற கோட்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் சமாந்தரமாக இருக்கும். பெருமான விகித வரியாக இருந்தால் எஸ்ஸுக்கும் STக்கும் இடைப்பட்ட அந்த வித்தியாசம் சமாந்தரமாக இருக்காது. சமாந்தரமாக இருக்கின்ற அலகு வரியை சந்தைச்சமலை எடுப்பதன் மூலம்தான் வரைபடங்களில் வரிச்சுமையை இலகுவாக விளங்கப்படுத்த முடியும் என்பதால் தான் வரி விதிப்பில் அலகு வரியை இங்கு நாங்கள் எடுக்கப்படுகிறது. ஆகவே வரி விதித்தால் நிரம்பலில் ஏற்படும் மாற்றம் உற்பத்தி செலவு அதிகரிக்க நிரம்பல் குறைவடையும். எனவே நிரம்பல் கோடு இடதுபுறம் நகரும் என்பதுதான் சந்தைச்சமலையும் அரச தலையிட்டின நிரம்பலில் ஏற்படுகின்ற மாற்றம். இதே கேள்வியை அடுத்ததாக கேட்கிறார்கள். சந்தை சமநிலையில் அரசு வரி விதிக்கின்ற போது, அது உற்பத்தியாளருக்கு தான் நாங்கள் இப்போ கதைத்து கொண்டுக்கிறோம், வரி விதிக்கின்ற போது சந்தை சமநிலையில் என்ன மாற்றம் ஏற்படும் என்றால் தான் சந்தை சமநிலை என்கின்ற போது இப்பொழுதுதான் கேள்விக்கோட்டையும் நிரம்பல் கோட்டையும் நாங்கள் வரைந்து ஆரம்ப சமநிலை வரைபடத்தை வரைந்து அதிலிருந்து நிரம்பல் கோட்டை இடப்பக்க நகர்த்தினால் நிரம்பலில் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை அடுத்து நாங்கள் நோக்குவோம். உற்பத்தியாளருக்கு அலகு வரி விதிக்கின்ற போது சந்தை சமநிலையில் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை வரைபடம் காட்டுகிறது. இங்கே வரைபடத்தில் நாங்கள் பார்த்தோமென்றால் ஆரம்ப கேள்விக்கோடும் ஆரம்ப நிரம்பல் கோடும் E என்ற புள்ளியில் ஒன்றையொன்று வெட்டுகிறது. ஆகவே அந்த E என்ற புள்ளிக்கு நேரே வருகின்ற P என்பது ஆரம்ப சமநிலை விலை, Q என்பது ஆரம்ப சமநிலை தொகை. எப்பொழுதும் எந்த ஒரு வரைபடத்தையும் விளங்கப்படுத்துகின்ற போது ஆரம்பத்தை குறிப்பிட்ட பின் தான் மாற்றத்தை விளங்கப்படுத்த வேண்டும். ஆகவே சமநிலை விலை, சமநிலை தொகை. அரசு உற்பத்தியாளர் மீது வரி விதிக்கின்ற போது நிரம்பல் கோடு எஸ்ஸிலிருந்து ST ஆக இடதுபுறம் நகரும். இவ்வாறு இடதுபுறம் நகர்கின்ற போது புதிய சமநிலை E1 என்ற புள்ளியில் தோன்றுகிறது. E1 என்ற புள்ளியிலே சமநிலை விலை இப்பொழுது P1 ஆக காணப்படுகிறது. சமநிலை தொகை Q1 ஆக காணப்படுகிறது. ஆகவே சந்தை சமநிலையில் உற்பத்தியாளருக்கு அரசு அலகு வரி விதித்தால் என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்றால் சந்தையில் சமநிலை விலை P-லிருந்து P1 ஆக அதிகரிக்கிறது, சமநிலை தொகை Q-லிருந்து Q1 ஆக குறைகிறது. ஆகையால் வரி விதிக்கின்ற போது சந்தை சமநிலையில் ஏற்படும் மாற்றம் சந்தையிலே பொருட்களின் விலை அதிகரிக்கும், தொகை குறையும். சமநிலை தொகை குறையும் என்றாலும் தொகை குறையும் என்றாலும் சரி. வரி விதிப்பால் சந்தை சமநிலையில் ஏற்படும் மாற்றம் என்ன என்று பார்த்தோம். இந்த வரி விதிப்பில் ஏற்படுகின்ற பொருளாதார விளைவென்ன என்றால் இந்த படத்தை வைத்துக்கொண்டே நீங்கள் பொருளாதார விளைவை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். வரி விதிக்கின்ற போது பொருட்கள் சேவைகளின் விலைகள் அதிகரிக்கின்றன. அவ்வாறு விலை அதிகரிக்கின்ற போது அந்த நாட்டின் பொதுவில மட்டம் அதிகரித்து பணவீக்கம் தோன்றும். பணவீக்கம் என்றால் பொருட்கள் சேர்ந்த விலைகள் அதிகரிப்பது, பணவீக்கம் தோன்றும். பணவீக்கம் ஏற்பட்டால் மக்களின் கொள்வனவு சக்தி குறைந்து வாழ்க்கை தரம் வீழ்ச்சியடையும். பணவீக்கம் ஏற்பட்டால் நாட்டின் சேமிப்புகள் குறைந்து முதலீடுகள் குறையும். ஆகவே வரி விதிப்பால் அந்த நாட்டில் ஏற்படும் பொருளாதார விளைவு என்ன என்பதை நோக்கினோம். வரி விதிப்புக்கான காரணங்கள் என்ன என்றொரு கேள்வி கேட்பார்கள். அரசு உற்பத்தியாளர்கள் மீது வரி விதிப்புக்கான காரணங்கள் என்ன?
அரசு உற்பத்தியாளர் மீது வரி விதிப்பதற்கான ஒரு காரணம் அரசாங்கம் தனது வருமானத்தை பெற்றுக்கொள்ள. அரசாங்கத்தின் மூலாதாரங்களில் ஒன்றே வரி. ஆகவே வரி விதிப்பின் நோக்கம் அரசாங்கம் தனது வருமானத்தை பெற்றுக்கொள்ள. இரண்டாவது காரணம், நுகர்வோரை உடல் உளரீதியாக பாதிக்கின்ற உற்பத்திகள் இருக்குமாக இருந்தால் அவற்றுக்கு வரி விதிப்பதன் மூலமே அந்த நுகர்வை கட்டுப்படுத்தி நுகர்வோர் நலனை பாதுகாப்பதற்காகவும் அரசு வரி விதிக்கிறது. மூன்றாவது, வரி விதிப்பின் ஊடாகத்தான் போட்டி சந்தை உருவாக்க முடியும். வரிகளை அறவிட்டு பிற நிறுவனங்களுக்கு மானியங்களை வழங்குவதன் மூலம் போட்டி சந்தையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் வரி விதிக்கிறது. நான்காவது, வருமான ஏற்றத்தாழ்வை இயன்றவரை குறைப்பதற்கு வரி விதிக்கப்படுகிறது. வரிகளை அறவிட்டு மானியங்களை வழங்குவதன் மூலம்தான் வருமான ஏற்றத்தாழ்வு இயன்றவரை குறைக்கப்படுகிறது. இது வரி விதிப்புக்கான காரணங்கள். எனவே சந்தை சமநிலையும் அரச தலையிடும் என்ற தலைப்பிலே வரி விதிப்பினால் சந்தை சமநிலையில் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை விளக்கியிருக்கிறோம். அடுத்த பிரதான விடயம்தான், சந்தை சமநிலையில் வரி விதிக்கின்ற போது இந்த வரியின் சுமையை நுகர்வோனும் உற்பத்தியாளனும் ஏற்கிறார்கள். காரணம், சந்தை சமநிலையில் விதிக்கப்படுகின்ற வரி மறைமுக வரி. மறைமுக வரிக்கு ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், அரசு ஒருவர் மீது வரியை விதிக்க அவர் அதில் ஒரு பகுதியை அல்லது முழு பகுதியை இன்னொருவர் மீது சுமத்தலாம். இப்பொழுது அரசு உற்பத்தியாளர் மீது வரி விதித்தது. ஆகவே உற்பத்தியாளர் என்ன செய்ய போகிறார் என்றால் அதன் ஒரு பகுதியை நுகர்வோர் மீது சுமத்தப் போகின்றார். எனவே வரி விதிப்பால் வரியின் சுமையை நுகர்வோனும் ஏற்பதையும் உற்பத்தியாளர் ஏற்பதையும் எவ்வாறு வரிப்படத்தில் விளக்குவது என்பதுதான் இங்கு ஒரு பிரதான வரைபடமாக இருக்கும். இந்த வரைபடத்தில் இருந்துதான் பின்பு நாங்கள் நெகிழ்ச்சியும் வரி விதிப்பும் என்றதற்குள் பிரதான விடயத்தை பார்க்க போகிறோம். வரி விதிப்பில் நிறைய கேள்விகள் அடிக்கடி வருவதுண்டு. இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம், உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயமெல்லாம் ஒரு எளிமையான வினாக்களுக்கான விடை. இவற்றை எவ்வாறு ஃபைனல் பேப்பரில் MCQலேயோ கட்டுரைப்பகுதியிலேயோ எவ்வாறு கேட்டார்கள் என்பதற்கு இந்த அலகு முடிகின்ற இடத்திலே நிறைய பயிற்சி வினா செய்கின்ற போது விடுபடுகின்ற அல்லது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொடுக்கின்ற விடயங்களுக்கெல்லாம் அங்கு விட வரும். அட்டவணை ஒன்றை தந்துவிட்டு வரிக்கு முன் உள்ள அட்டவணை வரிக்கு பின்னுள்ள அட்டவணையை தயாரிக்க சொல்லி கேட்பார்கள். அட்டவணை ஒன்றை தந்துவிட்டு வரிக்கு முன்னுள்ள விலை வரிக்கு பின்னுள்ள விலையை காண சொல்வார்கள். அவ்வாறான நிறைய வினாக்கள், நுணுக்கமான வினாக்கள் இங்கு இருக்கிறது. அவற்றை நாங்கள் இந்த அலகு முடிகின்ற போது பயிற்சி வினாவாக வைத்து பார்க்க போகிறோம். இதிலே நான் பிரதானமாக நோட்ஸின் முக்கியமான நுணுக்கங்கள், முக்கியமான கருத்துக்களை நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த அடிப்படையில் வரி விதிப்பால் சமநிலையில் ஏற்படுகிற மாற்றத்தை பார்த்து விட்டோம். அடுத்து வரி விதிப்பால் வரி சுமையை நுகர்வோனும் உற்பத்தியாளரும் எவ்வாறு ஏற்கிறார்கள் என்பதை அடுத்த வரைபடத்தில் பார்க்கின்றோம். சந்தை சமநிலையில் அரசின் வரி தாக்கம், அதாவது அரசாங்கம் உற்பத்தியாளருக்கு வரி விதிக்கின்ற போது அந்த வரியின் சுமையை நுகர்வோனும் உற்பத்தியாளரும் எவ்வாறு ஏற்கின்றார்கள் என்ற அடிப்படையில் கூறப்படுகின்ற வரைபடம்தான் மூன்றாவது சந்தை சமநிலையும் அரச தலையீடு என்ற அலகுக்குள் உள்ள மூன்றாவது பிரதான படம். சந்தை சமநிலையில் அரசு வரி விதிக்கின்ற போது சந்தை சமநிலையில் என்ன தாக்கம் ஏற்படும் என்பதை முன்னரே கற்றோம். வரி விதிக்கின்ற போது நிரம்பல் கோடு எஸ்ஸிலிருந்து ST ஆக இடதுபுறம் நகர்கிறது. இதனால் சமநிலை விலை P-லிருந்து P1 அதிகரிக்கிறது, சமநிலை தொகை Q-லிருந்து Q1 குறைகிறது என்று பார்த்தோம். இந்த வரி சுமையை எவ்வாறு காண்பதென்றால், இது ஆரம்ப சமநிலை, இது புதிய சமநிலை. E என்பது ஆரம்ப சமநிலை, E1 என்பது புதிய சமநிலை. புதிய சமநிலையில் இருந்து ஆரம்ப நிரம்பல் கோட்டை, ஆரம்ப சமநிலை அல்ல, ஆரம்ப நிரம்பல் கோட்டை, அதாவது வரிக்கு முன்னுள்ள நிரம்பல் கோட்டை தொடும் வகையில் ஒரு சமாந்தர கோடு ஒன்று கீறுகிறோம். அவ்வாறு கீறின போது அதில் ஒரு பெருமானம் வருகிறது. அந்த பெருமானம் தான் P2. எனவே புதிய சமநிலைக்கும் ஆரம்ப நிரம்பல் கோட்டுக்கும் இடைப்பட்ட சமாந்தர வேறுபாடு தான் அலகு வரி. P1க்கும் P2க்கும் இடைப்பட்ட சமாந்தர வேறுபாடு தான் அலகு வரி.
இந்த அலகு வரியில் நுகர்வோன் தாங்கும் வரி பியிலிருந்து P1ஆக விலை உயரும் பகுதி நுகர்வோன் தாங்கும் பகுதி. ஏன் அந்த பகுதியை நுகர்வோன் தாங்கும் வரியாக கூற வேண்டும் என்றால், நிறைய மாணவர்கள் கூறுகின்ற விடயம், அங்கு கேள்விக்கோட்டை வெட்டுகிறது, அதனால் அந்த விலை உயர்ற பகுதி இங்கு நிரம்பல் கோட்டை வெட்டுகிறது, எனவே உற்பத்தியாளர் கண்டெல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் பிரதான காரணம். விலை உயரும் பகுதியை நுகர்வோனுக்கான பகுதி என கூற காரணம், நுகர்வோராகிய நாங்கள் மறைமுக வரியை பொருட்கள் சேவைகளின் விலையுடன் ஊடாகவே செலுத்துகிறோம். பொருட்கள் சேவைகளின் விலையின் ஊடாக இந்த அலகு வரியை நாங்கள் செலுத்துவதால் தான் விலை உயரும் பகுதி நுகர்வோன் தாங்கும் வரி. மறுபகுதியான P-P2 என்பது உற்பத்தியாளன் தாங்கும் வரி. இங்கும் மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். P-P1 என்ற விலை உயரும் பகுதி நுகர்வோனுக்கான வரி என்று சொன்னேன். ஆனால் P-P2 என்ற மறுபகுதி தான் உற்பத்தியாளன் தாங்கும் வரி என்று சொன்னேன். இங்கே என்ன கேட்கிறேன் என்றால், P-P2 என்ற விலை குறையும் பகுதி என்று நான் சொல்லாமல் ஏன் மறு பகுதி என்று கூறுகிறேன் என்று கேட்டால், வரி விதித்தால் விலை குறையாது தானே என்பது நியாயமல்ல. அது எல்லோருக்கும் தெரியும், வரி விதித்தால் விலை குறையாது என்று. ஆனால் வரைபடத்தில் வைத்து பார்க்கின்ற போது இதனை விலை உயரும் பகுதி என்று சொன்ன நான் ஏன் இதனை விலை குறையும் பகுதி என்று சொல்லவில்லை என்று கேட்கிறேன். அதற்கான காரணம், எப்பொழுதுமே பொருளியலில் விலை என்று சொன்னால் கேள்விக்கோடும் நிரம்பல் கோடும் வெட்ட வேண்டும். ஆகவே P என்பதில் கேள்விக்கோடும் நிரம்பல் கோடும் வெட்டுகிறது. P1லும் கேள்விக்கோடும் நிரம்பல் கோடும் வெட்டுவதால் இந்த Pயும் P1 தான் விலை. P2வில் கேள்விக்கோடு வெட்டவில்லை. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், நிரம்பல் கோட்டிலிருந்து அந்த பெருமானத்தை காண்கிறோம். எனவே P2 என்பது விலை அல்ல, அது நாங்கள் வரியின் அளவை காணுகின்ற ஒரு பெருமானம். இந்த நுணுக்கமான விடை விளங்கினால் மட்டும்தான் நெகிழ்ச்சியிலே முடிவிலி நெகிழ்ச்சி, பூச்சிய நெகிழ்ச்சிகளுக்கு வரி விதிக்கின்ற போது அது என்னென்று அந்த விலை மாறவில்லை என்பதை எவ்வாறு கண்டுபிடிக்கிறதுக்கு இது விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த P2 என்பது விலை அல்ல, Pயும் P1 தான் விலை. எனவே விலை என்று சொன்னால் கேள்விக்கோடும் நிரம்பல் கோடும் வெட்டோணும் என்பதால் விலை உயரும் பகுதி நுகர்வோன் தாங்கும் பகுதி, மறுபகுதி உற்பத்தியாளன் தாங்கும் வரியாகும். இதிலே கேட்பார்கள், அரசாங்கம் வரி விதிப்பதன் நோக்கம் தனது வருமானத்தை பெற்றுக்கொள்ள சொன்னால் அரசாங்கத்தின் வரி வருமானத்தை எவ்வாறு வரிபடத்தினூடாக காண்பீர் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல் அலகு வரி P1க்கும் P2க்கும் இடைப்பட்டது. அது அலகு வரி. அலகு வரியை புதிய சமநிலை தொகையால் பெருக்கினால் அரசின் மொத்த வரி வருமானம் கிடைக்கும். எனவே P1-P2வை Q1 என்பது புதிய சமநிலை தொகை, Q1ஆல் பெருக்கினால் கிடைப்பதுதான் அரசின் வரி வருமானம். இதனை தனித்தனியாக கேட்டால் நுகர்வோன் செலுத்தும் வரி எவ்வளவு, உற்பத்தியாளன் செலுத்தும் வரி எவ்வளவு கேட்டால் அது இலகு. நுகர்வோனுக்கான பகுதியங்களுக்கு ஏற்கனவே குறித்து விட்டோம். P-P1 என்பது நுகர்வோனுக்கு தாங்குகிற வரி, அதை Q1ஆல் பெருக்க வேண்டும். அதே போல P-P2 என்பது உற்பத்தியாளன் தாங்கும் வரி, அதனை Q1ஆல் பெருக்க வேண்டும். எனவே நுகர்வோனோ உற்பத்தியாளனோ ஏற்கின்ற அலகு பெருமான வரியை சமநிலை தொகையை புதிய சமநிலை தொகையால் பெருக்கினால் அவரவர்கள் செலுத்துகின்ற வரி வருமானம் வரும். நுகர்வோன் வரி வருமானத்தையும் உற்பத்தியாளன் வரி வருமானத்தையும் கூட்டினாலும் மொத்த வரி வருமானம் அரசு கிடைக்கும். மொத்த விற்பனை வருமானம் அரசின் மொத்த வரி வருமானம் கிடைக்கும். ஆகவே சந்தை சமநிலையில் வரி விதிக்கின்ற போது அந்த வரியின் வரிச்சுமை தாக்கம் எவ்வாறு காணப்படும் என்றால், விலை உயரும் பகுதி நுகர்வோனுக்கும் மறுபகுதி உற்பத்தியாளருக்கென்று 2 தாக்கங்கள் காணப்படுகிறது. இந்த வரி தாக்கத்தை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் நெகிழ்ச்சியை பார்க்க போகிறோம். அதாவது அரசாங்கம் உற்பத்தியாளர் மீது வரி விதிக்கின்ற போது எல்லா சந்தர்ப்பத்திலும் உற்பத்தியாளனும் நுகர்வோனும் சமமான வரி ஏற்பதில்லை. உதாரணத்துக்கு அரசு 2 ரூபாவை அலகு வரியாக விதிக்க எடுத்துக்கொண்டால் 1 ரூபாவை நுகர்வோனுக்கும் 1 ரூபாவை உற்பத்தியாளனும் ஏற்பதாக எல்லா சந்தர்ப்பத்திலும் சமனாக ஏற்பதில்லை.
நாங்கள் நினைப்பது அப்படித்தான். ஆனால் அவ்வாறு இல்லை. 2 ரூபாவை வரி விதிக்கின்ற போது வரிச்சுமையானது என்ன செய்யும் என்றால் இவை 2 பேருக்கும் இடையில் ஏற்கின்ற வரிச்சுமையின் பங்கு மாற்றமடையும். அவ்வாறு வரிச்சுமை மாற்றமடைய காரணம் அந்த பண்டத்தின் கேள்வி நிரம்பல் நெகிழ்ச்சிகள் வேறுபடுவது. ஆகவே வரி விதிப்பை தீர்மானிக்கும் பிரதான காரணி கேள்வி நெகிழ்ச்சிகளும் நிரம்பல் நெகிழ்ச்சிகளும். எனவே நாங்கள் நெகிழ்ச்சி கோட்பாட்டை விளங்கப்படுத்தின போது நான் அழகாக சொல்லியிருக்கிறேன். வரி விதிப்பின்ற கோடுகள் நெகிழ்ச்சியின் தன்மைக்கேற்ப வரைபடத்தை கீறினாத்தான் அந்த வரி விதிப்புக்கான விளக்கம் விளங்கும் என்று நான் 2வது தேர்ச்சி மட்டத்தில் சொல்லியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் வரி விதிக்கின்ற போது கேள்வி நெகிழ்ச்சிகளுக்கும் நிரம்பல் நெகிழ்ச்சிகளுக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் என்பதைத்தான் அடுத்து நாங்கள் நோக்கப் போகிறோம். சந்தை சமநிலையும் வரி விதிப்பில் அடுத்து பார்க்கின்ற விடயம் நெகிழ்ச்சியும் வரி விதிப்பும். இதனுள் தான் நிறைய வினாக்கள் வருவதை மாணவர்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நெகிழ்ச்சியிலே கேள்வி நெகிழ்ச்சி நிரம்பல் நெகிழ்ச்சி என்ற 2 பிரதான நெகிழ்ச்சியை வைத்துக்கொண்டு வரி விதிப்பின் தாக்கத்தை கேட்கிறார்கள். ஆகவேதான் ஒவ்வொரு நெகிழ்ச்சியின் 2 வரைபடங்கள் காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் ஒன்றுக்கு கூடிய கேள்வி நெகிழ்ச்சி விலைசார் கேள்வி நெகிழ்ச்சிக்கும் ஒன்றுக்கு கூடிய விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சிக்கும் வரி விதித்தால் என்ன தாக்கம் ஏற்படும் என்பதை இந்த 1வது வரைபடம் காட்டுகிறது. நான் ஏற்கனவே நெகிழ்ச்சியில் கூறியிருந்தேன் எவ்வாறு புற்றுலர்கள் வைக்க வேண்டும் என்று கூட வைத்து காட்டினேன். நெகிழ்ச்சியிலே ஒன்று கூடிய கேள்வி நெகிழ்ச்சி கோடென்றால் சும்மா வெறுமனையே சாதாரண ஒரு கோட்டை கீறி வரைபடத்தை வழங்கப்படுத்தினால் உங்களுக்கு அந்த படமும் தவறாக இருக்கும், புரிதலும் மிக தவறாக இருக்கும். எனவே ஒன்றுக்கு கூடிய கேள்வி நெகிழ்ச்சியாக இருந்தால் அந்த கேள்விக்கோடு கிடையச்சுக்கு மென்சாய்வாக இருக்கும். இந்த கேள்விக்கோட்டுக்கும் இந்த அச்சுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் நன்று அகன்று காணப்படும். இதுதான் இங்கு முக்கியம். நீங்கள் வரைபடத்தை சரியாக கீறாவிட்டால் நெகிழ்ச்சியும் வரி விதிப்பும் என்ற புள்ளியை மறந்துவிட வேண்டியதான். எனவே ஒன்று கூடிய கேள்வி நெகிழ்ச்சி கோடு கிடையச்சுக்கு மென்சாய்வாக இருக்கும். ஆகவே முதலில் நெகிழ்ச்சி ஒன்று கூடிய கேள்வி நெகிழ்ச்சி கோட்டை கீறி பின்பு சாதாரண நிரம்பல் கோட்டை கீறுகிறோம். இது சாதாரண நிரம்பல் கோடு. எனவே எஸ் என்ற கோடும் ஒன்றுக்கு கூடிய கேள்வி நெகிழ்ச்சி கோடும் ஒன்று வெட்டும் புள்ளியான E1இல் ஆரம்ப சமல விலை P, ஆரம்ப சமல தொகை Q. அரசு வரி விதிக்கின்ற போது ST என இடதுபுறம் சமாந்தரமாக நகருவதால் புதிய சமநிலை விலை E2வும் புதிய சமல தொகை Q2வாகவும் காணப்படுகிறது. எனவே Pயிலிருந்து P1ஆக அதிகரிக்கின்ற பகுதி C என்ற நுகர்வோன் தாங்கும் வரியாகவும் Pயிலிருந்து P2ஆக காணப்படும் மறுபகுதி P என்ற நுகர்வோன் தாங்கும் வரியாகவும் காணப்படுகிறது. எனவே இங்கு வரைபடத்தை பார்த்த உடனே எங்களுக்கு இலகுவாக விளங்கிவிட்டது. ஒன்றுக்கு கூடிய கேள்வி நெகிழ்ச்சி கோடாக இருந்தால் வரியின் பெரும் பங்கை உற்பத்தியாளன் ஏற்கிறான். வரியின் பெரும் பங்கை உற்பத்தியாளன் ஏற்கிறான் ஒன்றுக்கு கூடிய கேள்வி நெகிழ்ச்சியாக இருந்தால். உதாரணத்துக்கு ஆடம்பர பண்டங்கள் ஒன்றுக்கு கூடிய கேள்வி நெகிழ்ச்சியுடையவை. அவற்றுக்கு வரி விதித்தால் வரியின் பெரும் பங்கை உற்பத்தியாளன் ஏற்பான். ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 2 ரூபாவை வரியாக அரசு வரி விதித்தால் ஒன்றுக்கு கூடிய கேள்வி நெகிழ்ச்சியாக இருந்தால் ₹1.50 உற்பத்தியாளன் ஏற்பான், 50%யே நுகர்வோன் மீது சுமத்துவான். எனவே ஒன்று கூடிய கேள்வி நெகிழ்ச்சியாக இருந்தால் வரியின் பெரும் பங்கு உற்பத்தியாளன் ஏற்கப்படுகிறது. நிழல்படுத்தப்பட்ட இந்த பகுதி உற்பத்தியாளன் ஏற்கும் பகுதி. அதேபோல் அடுத்த நெகிழ்ச்சியான ஒன்றுக்கு கூடிய நிரம்ப நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் இங்கும் முக்கியமான விடயம் ஒன்றுக்கு கூடிய நிரம்ப நெகிழ்ச்சி கோடு கீற வேண்டும். நிலைக்குத்தச்சில் ஆரம்பித்து கிடையச்சுக்கு மென்சாய்வாக கீற வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒன்றுக்கு கூடிய நிரம்ப நெகிழ்ச்சி கோடாக இருக்கும். அவ்வாறு ஒன்று கூடிய நிரம்ப நெகிழ்ச்சி கோடு கீறுகின்ற போது எவ்வாறு வரிச்சுமை காணப்படுகிறால் விலை உயரும் பகுதி நுகர்வோனுக்கென்று சொல்லுகிறோம், மறுபகுதி உற்பத்தியாளருக்கென்று சொன்னதால் ஒன்றுக்கு கூடிய நிரம்ப நெகிழ்ச்சியாக இருந்தால் வரியின் பெரும் பங்கை நுகர்வோன் ஏற்கிறான். இங்கே பாருங்கள்,
கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றுக்கு கூடுதலாக இருந்தால் உற்பத்தியாளன் பெரும் பங்கை ஏற்பான். நிரம்பல் நெகிழ்ச்சி ஒன்றுக்கு கூடவாக இருந்தால் நுகர்வோன் பெரும் பங்கை ஏற்பான். எனவே மாணவர்கள் யாதாயினும் ஒரு படத்தை கீறுகின்ற அறிவை வைத்துக்கொண்டே அதன் எதிர்விடயத்தை MCQவில் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். ஒன்றுக்கு கூடிய வரி விதிப்பும் ஒன்று கூடிய நெகிழ்ச்சிகளும் வரி விதிப்பிலே கேள்வி நெகிழ்ச்சியில் உற்பத்தியாளன் பெரும் பங்கேற்கிறான், நிரம்பல் நெகிழ்ச்சியில் நுகர்வோன் பெரும் பங்கேற்கிறான். நெகிழ்ச்சியிலே ஒன்று கூடிய நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் இதுதான் தாக்கம். இந்த ஒன்று கூடிய நெகிழ்ச்சியுடைய பண்டங்களுக்கு வரி விதித்தால் அரசுக்கு வரி வருமானம் குறைவாக கிடைக்கும். எதனுடன் ஒப்பிடுகையில் என்றால் நெகிழ்ச்சியற்ற ஒன்றுக்கு குறைந்த நெகிழ்ச்சியுடன் ஒப்பிடும்போது இதற்கு வரி வருமானம் குறைவாக இருக்கும். காரணம் என்னென்றால் வரைபடத்தை பாருங்கள். P1க்கும் P2க்கும் இடைப்பட்டது அலகு வரி. அதனை Q2வால் பெருக்கினால் வரி வருமானம் வரும். எனவே P1-P2 தர Q1 என்பது வரி வருமானம். இந்த Q1 இங்கு பெருமளவால் குறையும். பெருமளவால் குறைவதால் அரசுக்கு நெகிழ்ச்சியற்றவர்களுடன் ஒப்பிடும்போது நெகிழ்ச்சி உள்ளதுக்கு அரசுக்கு வரி வருமானம் குறைவாக இருக்கும். எனவே நெகிழ்ச்சி உள்ள பண்டத்துக்கா நெகிழ்ச்சியற்ற பண்டத்துக்கா அரசுக்கு கூடிய வருமானம் கிடைக்கும் என்றால் நெகிழ்ச்சி அற்றதுக்குத்தான் கிடைக்கும். நெகிழ்ச்சி உள்ளதென்று முதலாவதுக்கு சொல்லக்கூடாது. நெகிழ்ச்சி உள்ளதற்கு தொகை பெருமளவால் குறைவதால் அரசுக்கு ஒப்பீட்டு ரீதியில் இங்கு வரி வருமானம் என்னவாக இருக்கும் என்றால் குறைவாகத்தான் கிடைக்கும். ஒன்றுக்கு கூடிய நெகிழ்ச்சிகளும் வரி விதிப்பும் பார்த்தோம். அடுத்து ஒன்றுக்கு குறைந்த நெகிழ்ச்சிகளும் வரி விதிப்பும். நெகிழ்ச்சிகளும் என்று ஏன் சொல்லுகிறேன்? கேள்வி நெகிழ்ச்சிக்கும் பார்க்க வேண்டும், நிரம்பல் நெகிழ்ச்சிக்கும் பார்க்க வேண்டும். எனவே ஒன்றுக்கு குறைந்த நெகிழ்ச்சிகளுக்கு வரி விதித்தால் வரி சுமையை யார் ஏற்கிறார் என்று அடுத்ததாக பார்க்கிறோம். ஒன்றுக்கு குறைந்த நெகிழ்ச்சிகளும் வரி விதிப்பும். எனவே ஒன்றுக்கு குறைந்த நெகிழ்ச்சிகளும் என்பதால் முதலில் கேள்வி நெகிழ்ச்சிக்கும் அடுத்து நிரம்பல் நெகிழ்ச்சிக்கும் பார்க்குறோம். இங்கு கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றுக்கு குறைவாக இருந்தால் அந்த கேள்விக்கோடு கிடையச்சுக்கு குத்து சாய்வாக இருக்கும். அதாவது இந்த கேள்விக்கோட்டை கீறுகின்ற போது குத்து சாய்வாக கீறுகிறோம். அதுதான் இங்கே முக்கியம். இந்த இடத்திலே முக்கியமான விடயம் நெகிழ்ச்சியின் தன்மைக்கேற்ப கோடுகளை வரைவது. வெறுமனையே சாதாரண கோட்டை கீறிப்பிட்டு இதற்கான விளக்கத்தை எடுத்தால் இந்த அலகு விளங்கப் போவதில்லை. எனவே ஒன்றுக்கு குறைந்த கேள்வி நெகிழ்ச்சி கோடு கிடையச்சுக்கு குத்து சாய்வாக இருப்பதால் ஆரம்ப சமநிலை E1 ஆகவும் புதிய சமநிலை E2ஆகவும் காணப்படுவதால் விலை உயரும் பகுதி நுகர்வோன் தாங்கும் வரி, மறுபகுதி உற்பத்தியாளன் தாங்கும் பகுதி. எனவே ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் வரியின் பெரும் பங்கை நுகர்வோன் ஏற்கிறான். ஒன்றுக்கு குறைந்த கேள்வி நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் வரியின் பெரும் பங்கை நுகர்வோன் ஏற்கிறான். ஒன்றுக்கு குறைந்த நிரம்ப நெகிழ்ச்சி கோடு கிடையச்சில் ஆரம்பித்து குத்து சாய்வாக கீற வேண்டும். இதுதான் ஒன்றுக்கு குறைந்த நிரம்ப நெகிழ்ச்சி கோடு. இவ்வாறு இதற்கு வரி விதிக்கின்ற போது ஆரம்ப சமநிலை E1, ஆரம்ப சமநிலை விலை P1, தொகை Q1. வரி விதிக்கின்ற போது நிரம்பல் கோடு இடப்பக்க நகர்கிறது, ST என்று இடதுபுறம். எனவே புதிய சமநிலை E2, புதிய சமநிலை விலை P2, சமநிலை தொகை Q2. வரியின் அளவு E2க்கும் E3க்கும் இடைப்பட்டது வரியின் அளவு. எனவே விலை உயரும் பகுதி நுகர்வோனுக்கு, மறுபகுதி உற்பத்தியாளனுக்கு என்பதால் இங்கு உற்பத்தியாளனுக்கான பகுதி உயர்வாக உள்ளது. எனவே ஒன்றுக்கு குறைந்த கேள்வி நெகிழ்ச்சியாக இருந்தால் வரியின் பெரும் பங்கை நுகர்வோன் ஏற்கிறான். ஒன்றுக்கு குறைந்த நிரம்பல் நெகிழ்ச்சியாக இருந்தால் வரியின் பெரும் பங்கை உற்பத்தியாளன் ஏற்கிறான். நெகிழ்ச்சி உள்ள கேள்வியுடன் ஒப்பிடும்போது நெகிழ்ச்சியற்ற கேள்விகளுக்கு அரசுக்கு வரி வருமானம் உயர்வாக கிடைக்கும். காரணம், இங்கு தொகை சிறிதளவால் தான் குறைகிறது. தொகை சிறிதளவால் குறைவதால் அரசுக்கு வரி வருமானம்
எங்கு உயர்வாக கிடைக்கும் என்றால் நெகிழ்ச்சியற்ற கேள்விகளில் அரசுக்கு வரி வருமானம் கிடைக்கும். எனவே நெகிழ்ச்சியற்ற கேள்வியாகலாம் சரி, நெகிழ்ச்சியற்ற நிரம்பலாக இருந்தாலும் சரி, அரசுக்கு வரி வருமானம் இங்குதான் உயர்வாக கிடைக்கும். மூன்றாவது நெகிழ்ச்சியான அழகு நெகிழ்ச்சிகளும் வரி விதிப்பும் என்ற அலகை பார்க்கிறோம். அழகு நெகிழ்ச்சிகளும் வரி விதிப்பும். முதலில் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி அழகு நெகிழ்ச்சியாக இருந்தால் வரி விதிக்கின்ற போது என்ன நடக்கும் என்று பார்த்தோம் என்றால், ஒன்றுக்கு சமனான விலைசார் கிளிநெழ்ச்சி கோடு, அதாவது அழகுமுறை கிளிநெழ்ச்சி கோடு, ஒருமை விலை கிளிநெழ்ச்சி கோடு என்றெல்லாம் அதுக்கு பெயர்கள் உண்டு. ஒன்றுக்கு சமனான கிளிநெழ்ச்சி கோடு செவ்வக அதிபர வலையாக இருக்கும். செவ்வக அதிபர வலையாக இருப்பதால் இங்கு அரசாங்கம் வரி விதிக்கின்ற போது வரியின் சுமையை நுகர்வோனும் உற்பத்தியாளனும் சமமாக ஏற்பர். இங்குதான் அரசு 2 ரூபாவை வரி விதிக்கிறது எடுத்துக்கொண்டால் 1 ரூபாவை நுகர்வோனுக்கும் 1 ரூபாவை உற்பத்தியாளனுக்கும் சமமாக வரியை ஏற்கின்ற பங்கு அழகுமுறை கேளிநிகழ்ச்சியின் போது காணப்படும். இந்த அழகுமுறை கேளிநிகழ்ச்சியின் போது வரி விதிக்கின்ற போது நுகர்வோனும் உற்பத்தியாளனும் சமமாக ஏற்பர். காரணம் கேள்விக்கோடு செவ்வக அதிபர வலையாக இருப்பது. அதே போலவே நிரம்ப நெகிழ்ச்சி அழகு நெகிழ்ச்சியாக இருந்தாலும் வரியின் சுமையை நுகர்வோனும் உற்பத்தியாளனும் சமமாக ஏற்பர். காரணம், ஒன்றுக்கு சமனான நிரம்ப நெகிழ்ச்சி கோடு உற்பத்தி தானத்திலிருந்து ஆரம்பிக்கும். உற்பத்தி தானத்திலிருந்து ஆரம்பிப்பதால் அது ஒன்றுக்கு சமனான நிரம்ப நெகிழ்ச்சி கோடாக இருப்பதால் இங்கும் நுகர்வோனும் உற்பத்தியாளனும் சமமாக ஏற்பர். இங்கும் நுகர்வோனும் உற்பத்தியாளனும் சமன், இங்கும் நுகர்வோனும் உற்பத்தியாளனும் சமனாக இருக்கும். நிழற்படுத்தப்பட்ட பகுதியும் நிழற்படுத்தப்படாத பகுதியும் சமனாக இருப்பது அழகுமுறை கேளிநிகழ்ச்சியிற்கும் வரி சுமைக்கும் உள்ள விளக்கம். இதற்கு வரி வருமானம் பார்ப்பதில்லை. வரி வருமானம் பார்ப்பது நெகிழ்ச்சி உள்ளதற்கும் நெகிழ்ச்சி அற்றதுக்கும் தான். நெகிழ்ச்சி உள்ளதுடன் ஒப்பிடும்போது நெகிழ்ச்சி அற்றுடன் ஒப்பிடும்போது என்று தான் வரி வருமானம் பார்க்கிறோமே தவிர அழகு நெகிழ்ச்சியுடன் ஒப்பிடும்போது என்று பார்ப்பதில்லை என்பதால் இங்கு வரி சுமையை மட்டும்தான் பார்க்கிறோம், அரசின் வரி வருமானம் பார்ப்பதில்லை. அடுத்த 2 நெகிழ்ச்சிகளும் தான் வரி விதிப்பில் நிறைய வினாக்களை உள்ளடக்கிய கேள்வியாக உள்ளது. அதுதான் பூச்சிய நெகிழ்ச்சிகளும் வரி விதிப்பும் முடிவிலி நெகிழ்ச்சிகளும் வரி விதிப்பும் என்பது ஒரு பிரதான கேள்வியாக இருக்கும். பூச்சிய நெகிழ்ச்சிகளும் வரி விதிப்பும் என்பதை பார்க்க போகிறோம். அதிலே முதலில் பூச்சிய விலைசார் கேள்வி நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் என்ன நடக்கும் என்று பார்த்த பின் பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சிக்கு பார்ப்போம். இந்த அடிப்படையில் பூச்சிய நிரம்ப கேள்வி நெகிழ்ச்சிக்கு வரி விதிக்கின்ற போது பூச்சிய கேள்வி நெகிழ்ச்சி கோட்டை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வரைய வேண்டும். பூச்சிய கேள்வி நெகிழ்ச்சி கோடு கிடையச்சுக்கு செங்குத்தாக இருக்கும். கிடையச்சுக்கு செங்குத்தாக இருக்கும் பூச்சிய கேள்வி நெகிழ்ச்சி கோடு. இதற்கு வரி விதித்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்பதற்கு ஆரம்ப நிரம்பல் கோட்டை கீறுகிறோம். ஆரம்ப நிரம்பல் கோட்டை கீறி ஆரம்ப சமநிலையை இங்கு எடுக்கின்றோம். அது P1. சமலத்தொகை மாறாது. அதான் பூச்சிய கேள்வி நெகிழ்ச்சி. வரி விதிக்கின்ற போது பூச்சிய கேள்வி நெகிழ்ச்சிக்கு வரி விதிக்கின்ற போது நிரம்பல் கோடு ST என இடதுபுறம் நகர்கிறது. இவ்வாறு இடதுபுறம் நகர்கின்ற போது அங்கு நடக்கின்ற நிகழ்வு சமநிலை விலை P2 என முழு அளவால் அதிகரிக்கிறது. இது ஒரு விசேட படமாக இருக்கும் என்றால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நிரம்பல் கோட்டுக்கும் இடைப்பட்ட சமாந்தர வேறுபாடு வரியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். இங்கு 2 சமாந்தர கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வரி என்பதால் வரியின் முழு அளவாலும் விலை உயரும். எனவே வரியின் முழு சுமையையும் நுகர்வோன் ஏற்கிறான். இந்த பூச்சிய விலைசார் கேள்வி நெகிழ்ச்சிக்கு பின்வரும் வினாக்கள் கேட்கலாம். ஒரு கேள்வி, வரியின் முழு அளவால் விலை உயரும் சந்தர்ப்பம் எது என்றால் பூச்சிய கேள்வி நெகிழ்ச்சியின் போது வரியின் முழு அளவால் விலை உயரும். உதாரணமாக அரசு 2 ரூபாவை அலகு வரியாக விதித்தால் 2 ரூபாவாலும் விலை கூடும். எனவே விலை உயரும் முழு பகுதியும் நுகர்வோன் ஏற்பான். எனவே விலைசார் கேள்வி நெகிழ்ச்சியில் பூச்சிய விலைசார் கேள்வி நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் வரியின் முழு அளவால் விலை உயரும்.
வரியின் முழு சுமையையும் நுகர்வோன் ஏற்பான். வரியின் சுமையை உற்பத்தியாளர் ஏற்க மாட்டான். வரி விதித்தாலும் சமல தொகை மாறாது. எனவே 4 விதமான கேள்வி இதில் கேட்கலாம். பூச்சிய விலைசார் கிளிநொச்சிக்கு வரி விதித்தால் வரியின் முழு அளவால் விலை உயரும். வரியின் முழு சுமையையும் நுகர்வோன் ஏற்பான். வரியின் சுமையை உற்பத்தியாளர் ஏற்க மாட்டான். வரி விதித்தாலும் தொகை மாறாது என்பது பூச்சிய விலைசார் கிளிநொச்சியும் வரி விதிப்பிலும் காணப்படுகின்ற பிரதான விடயங்கள். பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சி கோடு கிடையச்சுக்கு செங்குத்தாக இருக்கும். பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சி கிடையச்சுக்கு செங்குத்தாக இருக்கும். இது ஆரம்ப நிரம்பல் கோடு, ஆரம்ப கேள்விக்கோடு. ஆரம்ப கேள்விக்கோடும் பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சி கோடும் வெட்டுமிடத்தில் சமநிலை விலை P1. பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் நிறைய மாணவர்கள் விடுற தவறு, இந்த நிரம்பல் கோட்டை உள்நோக்கிய நகர்த்துவார்கள். தவறு. பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் ஆரம்ப சமநிலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம் என்ன என்றால், பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சியின் அர்த்தம் என்ன தெரியுமா? குறிப்பிட்டொரு நிரம்பல் தொகையை உற்பத்தியாளன் சொல்லுகிறான், நான் எந்த விலையிலும் சந்தைக்கு வழங்குவேன். இந்த Q என்ற நிரம்பல் தொகையை நான் எந்த விலையிலும் விற்பனை செய்ய தயார், வழங்க தயார் என்பதால் வரி விதிக்க முன்னும் அந்த தொகையை வழங்க தயார், வரி விதித்த பின்னரும் அந்த தொகையை வழங்க தயார் என்பதால் ஆரம்ப சமநிலையில் மாற்றம் ஏற்படாது. எனவே முழு சுமையையும் உற்பத்தியாளன் ஏற்கிறான். இந்த வரைபடத்தில் உற்பத்தியாளரின் வரிச்சுமையை காண முடியாது. இந்த பகுதி உற்பத்தியாளரின் வரிச்சுமை அல்ல. விலை உயர்ற பகுதி இருந்தால் நுகர்வோனுக்கு, இங்கே விலை மாறவில்லை. எனவே முழு சுமையையும் உற்பத்தியாளன் ஏற்கிறான். விலை உயரும் பகுதி இருந்தால்தான் நுகர்வோனுக்கு. இங்கே விலை மாறாததால் நுகர்வோன் வரியை ஏற்க மாட்டான். பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சிக்கான வினாக்கள் எவ்வாறு வரும்? 1. வரி விதித்தாலும் சந்தை விலை மாறாத சந்தர்ப்பம் எது? பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தால் அதில் என்னென்ன வினாக்கள் வரும் என்றால், ஒரு கேள்வி, பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சிக்கு வரி விதிக்கின்ற போது சந்தை விலை மாறாது. எனவே வரி விதித்தாலும் விலை மாறாத சந்தர்ப்பம் எதென்றால், 1. பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சிக்கு வரி விதித்தாலும் விலை மாறாது. நுகர்வோன் வரி சுமையை ஏற்காத சந்தர்ப்பங்களில் 1 பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சி. காரணம், விலை உயரும் பகுதி இருந்தால்தான் நுகர்வோன் தாங்கும் பகுதி வரும். இங்கு விலை மாறவில்லை என்பதால் நுகர்வோன் வரி சுமையை ஏற்க மாட்டான். வரியின் முழு சுமையையும் உற்பத்தியாளர் ஏற்கும் சந்தர்ப்பம் எது என்று கேட்டால், அதில் 1 பூச்சிய நிரம்பல் நிகழ்ச்சியின் போது முழு சுமையையும் உற்பத்தியாளர் ஏற்பான். வரி விதித்தாலும் சமநிலை தொகை மாறாத இன்னுமொரு சந்தர்ப்பம் என்று கேட்டால் அது பூச்சிய நிரம்பல் நிகழ்ச்சியாக இருக்கும். பூச்சிய கேள்வி நிகழ்ச்சிக்கும் என்ன செய்யாதென்றால் சமநிலை தொகை மாறாது. அதே மாதிரி பூச்சிய நிரம்பல் நிகழ்ச்சிக்கும் சமநிலை தொகை மாறாது. இந்த 2 வரைபடம் அடிக்கடி வருகின்ற வினா. பூச்சிய கேள்வி நிகழ்ச்சியாக இருந்தால் முழு சுமையும் நுகர்வோனுக்கு, பூச்சிய நிரம்பல் நிகழ்ச்சியாக இருந்தால் முழு சுமையும் உற்பத்தியாளனுக்கு என்ற பூச்சிய நிகழ்ச்சிகளும் வரி விதிப்பும் என்ற வினாவை பார்த்தோம். அடுத்து முடிவிலி நிகழ்ச்சிகளும் வரி விதிப்பும் என்றால் என்னென்று பார்ப்போம். முடிவிலி நிகழ்ச்சிகளும் வரி விதிப்பும். அதில் முதலில் நாங்கள் முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை பார்க்குறோம். முடிவிலி விலைசார் கேள்வி நிகழ்ச்சி கோடு கிடையச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். ஆகவே முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி கோடு கிடையச்சு சமாந்தரமாக இருக்கும். ஆரம்ப நிரம்பல் கோடு S ஆக இருக்கிறது. இந்த முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி கோடும் ஆரம்ப நிரம்பல் கோடும் ஒன்றையொன்று வெட்டுமிடத்தில் இந்த இடத்தில் ஆரம்ப சமநிலை தோன்றும். E1 என்ற புள்ளியில் ஆரம்ப சமநிலை தோன்றும். எனவே சமநிலை விலை P1, சமநிலை தொகை Q1. அரசாங்கம் உற்பத்தியாளருக்கு அலகு வரி விதிக்க நிரம்பல் கோடு இடப்பக்கம் நகர்கிறது. இடப்பக்கம் நகர்கின்ற போது இங்கு புதிய சமநிலை E2 என்ற இடத்தில் வருகிறது. ஆனால்
சமநிலை தொகை குறைகிறதே தவிர சமநிலை விலை மாறவில்லை. சமநிலை விலை அதிகரிக்கும் சந்தர்ப்பம் இருந்தால்தான் நுகர்வோனுக்கு ஏற்கிற பங்கிருக்கும். இங்கு சமநிலை விலை மாறாததால் வரியின் முழு சுமையையும் உற்பத்தியாளன் ஏற்பான், நுகர்வோன் ஏற்க மாட்டான். இங்கு எவ்வாறு வரி சுமையை காண்பதென்றால், இங்கே பார்க்கிறோம், புதிய சமநிலைக்கும் ஆரம்ப நிரம்பல் கோட்டுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி உற்பத்தியாளன் தாங்கும் வரி. இங்கு வரியின் அளவை காண முடியும். விலை உயரும் பகுதி இருந்தால்தான் நுகர்வோனுக்கு என்பதால் இங்கே விலை மாறாததால் முழு சுமையையும் உற்பத்தியாளன் ஏற்பான். முழு சுமையையும் உற்பத்தியாளன் ஏற்கிறான். முடிவிலி நிரம்பல் நிகழ்ச்சி. முடிவிலி நிரம்பல் நிகழ்ச்சி கோடு கிடையச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்வதால் இறக்குமதி நிரம்பல் கோடு கிடையச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். எனவே வரி விதிக்கின்ற போது இறக்குமதி நிரம்பல் கோடு மேல் நோக்கி நகரும், இடப்பக்கம் என்று சொல்லக்கூடாது, மேல் நோக்கி நகரும். இதனால் இங்கிருந்த சமநிலை இங்கு நோக்கி வருகிறது. எனவே வரியின் முழு அளவாலும் விலை உயரும். எனவே முழு சுமையையும் நுகர்வோன் ஏற்கிறான். வரியின் சுமையை உற்பத்தியாளர் ஏற்க மாட்டான். முடிவிலி நிரம்பல் நிகழ்ச்சியில் முழு சுமையும் நுகர்வோனுக்கு, முடிவிலி கேள்வி நிகழ்ச்சியில் முழு சுமையும் உற்பத்தியாளனுக்கு என்பதுதான் இங்கே முக்கியமான விளக்கங்கள். எனவே நெகிழ்ச்சிகளும் வரி விதிப்பும் என்ற தலைப்பில் 5 வகையான நெகிழ்ச்சிகளை நோக்கினோம். ஒன்றுக்கு கூடிய கேள்வி நெகிழ்ச்சியாக இருந்தால் வரியின் பெரும் பங்கை உற்பத்தியாளன் ஏற்றான். ஒன்றுக்கு குறைந்த கேள்வி நெகிழ்ச்சியாக இருந்தால் வரியின் பெரும் பங்கை நுகர்வோன் ஏற்றான். ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நெகிழ்ச்சியாக இருந்தால் வரியின் பங்கை சமமாக ஏற்றார்கள். பூச்சிய கேள்வி நெகிழ்ச்சியாக இருந்தால் வரியின் முழு பங்கையும் நுகர்வோன் ஏற்றான். முடிவிலி விலைசார் கேள்வி நெகிழ்ச்சியாக இருந்தால் வரியின் முழு பங்கையும் உற்பத்தியாளன் ஏற்றான். ஆகவே 5 வகையான விலைசார் கேள்வி நெகிழ்ச்சியில் வரி சுமைகள் என்னென்று மீண்டும் சொல்லுகிறேன். ஒன்றுக்கு கூடிய கேள்வி நெகிழ்ச்சியாக இருந்தால் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்று சொல்லலாம், கேள்வி நிகழ்ச்சி என்று சொல்கிறோம். ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சியாக இருந்தால் வரியின் பெரும் பங்கு உற்பத்தியாளன். ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியாக இருந்தால் வரியின் பெரும் பங்கு நுகர்வோன். ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நிகழ்ச்சியாக இருந்தால் வரியின் பங்கு இருசாராரும் சமன். பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சியாக இருந்தால் வரியின் முழு பங்கும் நுகர்வோன். முடிவிலி விலைசார் கேள்வி நிகழ்ச்சியாக இருந்தால் வரியின் முழு பங்கும் உற்பத்தியாளன். இதனை அவ்வாறே மாற்றி சொன்னால் நிரம்ப நிகழ்ச்சிக்கு வரியாக இருக்கும், வரி ஏற்கிற பங்காக இருக்கும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கு சொன்னதை எதிராக சொல்ல வேண்டும். மாணவர்களே, இந்த பகுதியில் நாங்கள் சந்தைச்சமலையும் வரி விதிப்பும் என்றதனுள் வரி விதிப்பால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை வரைபடத்தினூடாக எவ்வாறு விளக்குவது என்பதை தெளிவாக பார்த்திருக்கிறோம். இத்துடன் இந்த வரைபட ரீதியான இந்த விளக்கத்துக்கான இந்த கருத்தரங்கு நிறைவடைகிறது. அடுத்த கருத்தரங்கில் வரி விதிக்கின்ற போது சந்தைச்சமல் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை கேள்வி நிரம்பல் நெகிழ்ச்சிகளோடு அடிப்படையாக கொண்டும், கேள்வி நிரம்பல் வரைபடங்களை அடிப்படையாக கொண்டும், கேள்வி நிரம்பல் சமன்பாடுகளை அடிப்படையாக கொண்டும் எவ்வாறு விளக்குவது என்பதை அடுத்த கருத்தரங்கில் பார்ப்போம்.